அனைவரும் வணக்கம். சற்றுமுன் கிடைத்த முக்கிய அறிவிப்பு, அதாவது பாத்தீங்கன்னா வங்கக்கடல்ல உருவானது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. இனி கனமழை விடாது, வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இதை பத்தி இந்த செய்திக்குள்ள பிரீஃபா மற்றும் சுருக்கமா பார்க்கிறோம். இது குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்களுக்கு அதிகமான கனமழை கொடுக்க போயிருது அண்ட் குறைவாக எந்தெந்த மாவட்டத்திலாம் கொடுக்க போயிருந்தா இந்த செய்திக்குள்ள பிரீஃபா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இப்பதான் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம், வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. அப்பதான் நான் சொல்ற தகவல் என்னட்டு உங்களுக்கு முன்னே வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது வங்கக்கடல்ல ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகி வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்றாங்கன்னா, தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில குறிப்பாக அதை ஒட்டிய இந்திய பெருங்கடல்ல பாத்தீங்கன்னா ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பார்த்தீங்கன்னா அடுத்த 24 மணி நேரத்துல மேலும் தீவிரமடைய வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்காங்க. ஸோ வடகிழக்கு பருவமழை மீண்டும் தீவிரமடைய உள்ள நிலையில வானிலை மையம் என்ன கூறியிருக்காங்கன்னா, குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்து வரும் 8ஆம் அதாவது 9ஆம் தேதிகள்ல பாத்தீங்கன்னா தமிழகத்துல கனமழை வெளுத்து வாங்க உள்ளதாகவும், குறிப்பாக இது காவிரி படுகை மற்றும் டெல்டா மாவட்டங்கள்ல கனமழை வெளுத்து வாங்க வாய்ப்பு உள்ளது என வானிலை ஆய்வு மையம் இந்த செய்தி குரூப்ல பிஃபோர் சொல்ல வராங்க. ஸோ அடுத்தபடியாக என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த வடகிழக்கு பருவமழை பொறுத்த மட்டும் தமிழகத்துல பாத்தீங்கன்னா கடந்த அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்கிச்சு. ஸோ அதன் காரணமாக பருவமழை தொடங்கும் போதே கனமழை பார்த்தீங்கன்னா கொட்டி தீர்த்ததாக சொல்றாங்க. சொல்ல போனால் பாத்தீங்கன்னா அதற்கு 2 நாட்கள் முன்பே கனமழை கொட்ட தொடங்கியது. ஸோ இதனால தமிழகத்துல இந்த முறை கூடுதலாக மழை இருக்கும் என்று கணிக்கப்படுறதால ஸோ அதன்படி அக்டோபர் மாதத்துல இயல்பை விட அதிகமாக இருக்குமா அப்படின்னு கேட்க போனீங்கன்னா, தொடர்ந்து நவம்பர் மாதத்துல குறிப்பாக தொடக்கத்துல மழையின்றி வெயில் அடித்தது. குறிப்பாக கோடை காலத்துல அடித்தது போல வெயில் விட்டு விட்டு விளாசியது என்னும் அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 2 வாரத்துல நவம்பர் மாதத்துல மிக கனமழை மற்றும் அதிக கனமழை கொளுத்தி நமக்கு தந்தது. ஸோ டிசம்பர்ல ஏமாற்றிய மழை அப்படி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து உருவான ஒரு காற்று தாழ்வு பகுதியால தமிழகத்துல ஒரு நல்ல மழையே பெய்தது. டிட்வா புயலாலும் சென்னை திருவள்ளூர் மாவட்டங்கள்ல வெள்ளக்காடாக மாறியதாக நம்ம பார்க்கப்படுகிறது. ஸோ டிசம்பர் 2ஆம் தேதி வரை அந்த தமிழகத்துல பார்த்தீங்கன்னா மழை நீடித்த நிலையில பின்னர் மழை வெகு குறைந்து வழக்கமாக இல்லாத விடை குளிர் அதிகமாக இருந்து வருகிறது. தற்போது வரல பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்ல குறிப்பாக முதல் சென்னை வரை குளிரினுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது. ஸோ காற்றழுத்த தாழ்வு பகுதியை பொறுத்த மட்டும் டிசம்பர் மாதத்துல அதற்கு பிறகு மழை பெய்யாமலே இருந்து தற்போது பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி மிக கனமழை கொட்டி தீர்த்ததாக சொல்றாங்க. ஸோ இந்த நிலையில தான் மீண்டும் வடகிழக்கு பருவமழை சூடு பிடிக்க தொடங்குகிறதாக வானிலை ஆய்வு மையம் இந்த செய்திகளை சொல்ல வராங்க. ஸோ வங்கக்கடல்ல ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பார்த்தீங்கன்னா உருவாகி உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்ட அறிக்கையில இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் கூறுகையில, தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதியில இன்று மாலை 5:30 மணி அளவுல ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது வாய்ப்பு இருக்கிறதாக சொல்றாங்க. ஸோ இது போன்ற இன்ஃபர்மேஷன் பற்றிய கூடுதல் தகவலை உடனுக்குடன் துல்லியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.